சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ் தமிழ் எடுத்துட்டு வந்த மருந்து எடுத்துட்டு ஓடி போயிடுறான். அங்க ராஜாங்க ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா தமிழ் காட்டுக்குள்ள ஒத்தாளா மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேது அந்த வண்டுகளோட போராடி அவரும் மருந்து எடுத்துறாரு. மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. தமிழு, நீ எங்க இருக்க? நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த போஸ் முன்னாடியே ஓடி போயிடுறான். சேது கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறாரு. தமிழு, நீ எங்க இருக்க? நான் மருந்து எடுத்துட்டேன் தமிழு அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தமா கூப்பிடுறாரு. ஒருவேளை அவ மருந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு. வர்ற வழியில பார்த்தா தமிழ் மயக்கம் போட்டு கிடக்காங்க. ஐயோ, என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி அடிச்சு தமிழை பாக்குறாரு. அப்புறம் அங்கனக்குள்ள இருக்கிற தண்ணி எடுத்து தமிழ் முகத்துல தொளிச்சு எழுப்புறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழ் அப்படியே கண் முழிக்கிறாங்க. என்னாச்சு தமிழ் உனக்கு? ஏன் இங்க கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. இல்லங்க, நான் மருந்து எடுத்துட்டேன். அங்க அந்த குலவிக்கு கிட்ட இருந்து எப்படியோ அந்த மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட கூப்பிட்டேன், இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஆனா என்னை யாரோ பின்மண்டையில அடிச்சு மயக்கம் போட்டு வச்சுட்டாங்கங்க. யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரி, நானும் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இருங்குங்க நான் எடுத்த மருந்து இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க பேக் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா அந்த விதைகள் எதையுமே காணோம். இங்க நான் எடுத்த மருந்து காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்ன சொல்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியா கேக்குறாரு. சரி வா, நான் மருந்து எடுத்துட்டேன்ல, இத போய் அப்பா கிட்ட கொடுத்து நம்ம அப்பாவை காப்பாத்துவோம், அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்புறம் பார்த்தா தமிழ் ரொம்ப சோர்வா இருக்காங்க. வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கிறதுனால தமிழை கை தாங்களா பிடிச்சு சேது கூட்டிட்டு வர்றாரு. இங்க பார்த்தா இந்த போஸ் மருந்து எடுத்துட்டு கொடுத்துறான். சித்தர் வராரு. சித்தர் என்னப்பா உன் கைக்கு மருந்து கிடைச்சிருச்சா? நீ யாரு? நீ எப்ப காட்டுக்குள்ள போன அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் கேட்க இல்ல நேரம் இல்ல சாமி, நீங்க தயவு செஞ்சு எங்க பெரியப்பா உசிரை காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் ஒரு நாடகத்தை போடுறான். இன்னொரு பக்கம் அப்பதான் எல்லாரும், ஐயா போஸ், உன் கைக்கு எப்படியா மருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்பத்தா, நான் மருந்து தேடி போனேன். அந்த குழந்தைங்களோட போராடி நான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். சித்தர் அந்த பச்சளையோட போஸ் கொண்டு வந்த மருந்தை எடுத்துட்டு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அவங்களோட பிபி எல்லாம் நார்மல் ஆகிருது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீங்க மாத்து மருந்து எடுத்துட்டு வந்ததுனால அமைச்சர் ராஜாங்கத்தோட உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு. உங்க பெரியப்பா நல்லபடியா குணமாயிருவாரு. நீங்க மருந்து எடுத்துட்டு வர ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட உங்க பெரியப்பாவை நீங்க பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லவும், இங்கிட்ட பார்த்தா மோகனா அப்புறம் அப்பத்தான் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயா போசு, நீ எடுத்துட்டு வந்துட்டியா போசு, என் புள்ள உசுரை காப்பாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கையெடுத்து கும்பிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. விட அப்பத்தா, இதுல என்ன இருக்கு, நான் பெரியப்பா உசுரை தானே காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அப்பத்தா கேக்குறாங்க, ஐயா சேதுவும் தமிழும் அந்த காட்டுக்குள்ளதான் வந்தாங்கய்யா, அந்த 2 பேரும் எங்கய்யா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்க போஸ் சொல்றா, தெரியல அப்பத்தா, அவங்களெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ சேது, தமிழ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா சேதுவும் தமிழும் அங்க இருந்து வர்றாங்க. வர்றத பார்த்துட்டு அப்பதான், ஐயா சேது, என்ன ஆச்சு உனக்கு? உடம்பெல்லாம் அவ்வளவு சேரு சகதியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, இந்தா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மருந்து எடுத்துட்டு சேது உள்ள ஓடுறாரு. உள்ள பார்த்தா ராஜாங்க எல்லாரும் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. நல்லபடியா கண் முழிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்பா உங்களுக்கு என்ன பாச்சு? உங்களுக்கு ஒன்னும் இல்லைல அப்படின்னு சேது பதட்டமா கேக்குறாரு. ஐயா எனக்கு ஒன்னும் இல்லையா, போஸ் மருந்து எடுத்துட்டு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், என்னது போஸ் மருந்து எடுத்துட்டு கொண்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. ஆமையா, போஸ் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. தமிழுக்கு சந்தேகம் வருது. ஏண்டி நீ போன வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க? அந்த காட்டுக்குள்ள போனது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஏண்டி போன அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் பார்த்தா எல்லாரும் நல்லபடியா குணமாயிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த போஸ வந்து கடவுளா பாக்குது. ஆனா அந்த போஸ் பண்ண திருட்டு வேலை யாருக்குமே தெரியல. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த ஊரை விட்டு கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. தமிழோட கையில ரொம்ப காயமா இருக்கு. அந்த வண்டை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவங்க ரத்தத்தை விட்டதுனால அவங்க கையில காயம் இருக்கு. அதை பார்த்துட்டு சேது வந்து கேக்குறாரு, இது என்ன காயம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மருந்து எடுக்க போகும்போது நான் அந்த குளவிகளை தசை திருப்புறதுக்காக என்னோட ரத்தத்தை விட்டு அந்த குளவிகள் எல்லாம் கொன்னுட்டு தான் நான் போய் அந்த மருந்து எடுத்தேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், அப்போ நீ மருந்து எடுத்துட்டு வந்த, உன் மருந்த அந்த போஸ் தான் உன்னை பின்மண்டையில அடிச்சு உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு போய் அவன் நல்ல பேரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இந்த போஸ வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் பாராட்டிக்கிட்டு இருக்கு. ஐயா போஸ், நீ என் உசுரை காப்பாத்திருக்க, நான் இதை செமத்துக்கும் மறக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க வந்து போஸ பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நீ இந்த வீட்டை விட்டு போக வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லும் போது இங்க பார்த்தா அப்பத்தா வந்து சொல்றாங்க, ஆமாப்பா, நீ என் புள்ள விட்டு உசுரை காப்பாத்திருக்க, அதனால நீ எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க பார்த்தா தமிழ் வர்றாங்க. தமிழும் சேதுவும் வந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க பாராட்டுறதுக்கு தகுதியான ஆளே இந்த போஸ் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேக்குறாரு. ஆமா சித்தப்பா, இந்த மாதிரி போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்க வந்து திரும்பி திரும்பி கேக்குறாங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு, மாமா இந்த மாதிரி நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், காட்டுக்குள்ள போயிட்டு கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நான் மருந்து எடுத்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுக்காக ரொம்ப சத்தமா காட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத வந்து இந்த போஸ் வர்ற வழியில கேட்டுட்டு என்ன கீழே அடிச்சு போட்டுட்டு நான் எடுத்த மருந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து அவன் எடுத்த மாதிரி எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கிட்டான். இந்த மருந்து எடுத்தது நான் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து அப்படியே முறைச்சு பாக்குது. இவ வேற எதையாவது சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் கேக்குறாங்க. ஆமா மச்சி, நான் தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க கோவம் ஆகிறாரு, போஸ் அடிச்சிடறாரு. அதான பார்த்தேன், ஒரு நிமிஷம் நீ ரொம்ப திருந்தி நல்லவன் ஆயிட்டியோன்னு நினைச்சேன், அதானே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து கோமா பேசுறாரு போஸ் கிட்ட. சேதுவும் வந்து போஸ் அடிச்சிடறாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா சேது விட்டுறியா, என் புள்ள ஏதோ இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரணும்ன்ற ஒரு ஆர்வத்துல இப்படி பண்ணிட்டாயா, மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கிட்ட வந்து நம்ம ஈஸ்வரி வந்து கதறிக்கிட்டு இருக்கு. ராஜகமும் வந்துட்டு கோமா போஸ பேசிட்டு தமிழ்கிட்ட வந்து நன்றி சொல்றாரு. அம்மா தமிழ்ச்செல்வி, நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்திருக்கோம் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும், ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாம நீ என் உசுரை காப்பாத்திருக்கமா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.